சூப்பரான பட்டன் ஜாங்கிரிங்க பாருங்கள், ஜூஸியாக எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு டக்குன்னு செஞ்சிடலாம். உளுந்து ஊற வைக்கிற டைம் வந்து கரெக்டாக 1½ டம்ளர் உளுந்து 1½ மணி நேரம் நான் ஊற வச்சேன். ஊற வச்சுட்டு லைட்டாக பச்சை தண்ணி தெளித்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இது இடைக்கு வந்து என்ன அப்படின்னா, ஒரு அகலமான பாத்திரத்தில் வந்து ஜீனியும் அதே மாதிரிக்கு 1½ டம்ளர், தண்ணி வந்து 1 டம்ளர் எடுத்துக்கிட்டேன். லைட்டாக 4 ஏலக்காய், ஒரு பிஞ்சு மட்டும் ஃபுட் கலர் சேர்த்துட்டேன். அப்போ அது ஒரு ஓரமாக ரெடி ஆகிக்கிட்டு இருக்கட்டும். இங்கிட்டு வந்து உளுந்து அரைச்சி தனியாக மாற்றி வச்சாச்சு. நல்லா கொஞ்சமே நல்லா ஊறுனதுனால அரைக்கிறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. அப்போ அரைச்சி மாற்றி வச்சுட்டு, ஒரு குட்டி பவுலில் வந்து அரிசி மாவு எடுத்துகிட்டு, ஒரு பிஞ்ச் வந்து ஃபுட் கலர் எடுத்தேன். அப்போ கரண்டி வச்சு கிளக்கும்போது வெளியில் வந்துச்சு. அதனால் கை கொண்டு நல்லா, அதாவது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். வெளியில் மாவு வராத அளவுக்கு லைட்டாக வந்து பிசைஞ்சு அழுத்தம் கொடுக்காமல் மாற்றி வச்சுக்கோங்க. பால் கவரும் தனியாக இன்னொரு கவர், 2 கவர் நான் எடுத்துக்கிட்டேன். அப்போ எண்ணெயில் போட்டு பொரிக்கிறதோட இந்த மனைக்கு ட்ரை பண்ணி பார்க்கும்போது எண்ணெய் அளவும் குறைவாக இருக்குது, நல்ல ஒரு ஷேப்புமே வருது. நிச்சயம் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் குட்டீஸ்க்கு பிடிக்கும். இப்போ கம்பிப்பதம் லைட்டாக ஒரு கம்பிப்பதம் வந்தால் போதும். ஆனால் நம்ம சுகர் சிரப்பில் போட தட்டிக்குமே ஜாங்கிரி வந்து போட தட்டிக்குமே சுகர் சிரப்பு சூடாக இருக்கணும். ஏன்னா மூணாரை பொறுத்த வரைக்கும் அது டக்குன்னு வந்து கட்டியாக தொடங்குது. அப்போ வந்து அதை வந்து சிம்மிலேயே தான் நான் வச்சுருக்கேன். நானும் என்னமெல்லாமோ சைஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்தேங்க, வரவே இல்லை. கடைசி நமக்கு தெரிஞ்ச அந்த ரவுண்டு தானே, ஏன் அப்படின்னா இது வேகும்போது அந்த சூடு வந்து கையில் அடிச்சுக்கிட்டே இருந்துச்சு. அப்போ அதனால ரவுண்டை ஷேப்பாக நமக்கு என்ன டேஸ்ட்டு தெரிஞ்சால் போதும்னா சுற்றி முடித்து பார்க்கும்போது எனக்கே பயங்கர சந்தோஷமாக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணியிருக்கேன், ஆனால் அது வந்து நான் ஆயிலில் வேறு வட்ட பாத்திரத்தில் போட்டேன். இப்போ இது வந்து நல்லா இருக்குது. பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா உங்கள் குட்டீஸ்க்கு செஞ்சு கொடுங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த தீபாவளி வந்து உண்மைக்கு இந்த ஸ்வீட்டோடு தொடங்குவோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.